வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா கீரை தண்டு பொரியல். அதுக்கு ஒரு கட்டு கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபில்டரில் அரை மணி நேரம் தண்ணியை நல்லா வடிய வச்சு வச்சுருக்கிறேன். அந்த பொரியலுக்கு தேவையானது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போதுமே நம்ம கீரை செய்யும்போது முதல்ல கீரையை நல்லா கழுவி ஒரு ஃபில்டரில் அரை மணி நேரம் நல்லா தண்ணி வடிச்சிட்டிங்கன்னா நம்ம கீரை வேக வைக்கும்போது கீரையில் வர தண்ணியும் நம்ம போடுற உப்பில் வர தண்ணியும் கீரை வேகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். நம்ம உடனே கழுவி உடனே நம்ம போடும்போது தண்ணி அதிகமாக இருக்கும், கீரையோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். இப்படி நம்ம செய்யும்போது கீரைக்கு டேஸ்ட்டும் இருக்கும், கீரை பச்சை கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகா, ஒரு 4 வரமிளகா, தூள்காரம், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் வர வேண்டாம். ஒரு லைட்டாக ஒரு 4 பரப்பிட்டு கீரை எடுத்து போட்டணும். இப்போ நம்ம நல்லா கழுவி நல்லா வடிய வச்சுருக்கோம் தண்ணியை. இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருச்சு. இவ்வளோ தண்ணியை சேர்ந்து வேகும்போது தான் கீரை வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும். தண்ணி சுண்டுறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கீரையில் உள்ள தண்ணி நம்ம கீரைக்கு சேர்க்குற உப்பு இந்த தண்ணியிலே கீரை நல்லா சீக்கிரம் வெந்துடும், கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். நான் இதை முடிச்சுட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கீரை நல்லா வெந்துடுது. நமக்கு கீரைக்கு தேவையான உப்பை நான் முதல்ல சேர்த்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கீரை இப்போ நல்ல பச்சை கலராக நமக்கு கிடச்சிருக்கு. எதனாலன்னா நம்ம ஆல்ரெடி முதல்ல கழுவி ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியை வடிய வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. கீரையில் உள்ள தண்ணியும் உப்பில் உள்ள தண்ணியும் நல்லா வெந்து தண்ணி கம்மியாக இருந்ததுனால கீரை கலர் மாறாமல் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜீரகப்பொடியும் தேங்காய் பூவும் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிண்டும் போதே நமக்கு நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணும். இப்போ நமக்கு கீரை தண்டு பொரியல் ரெடி. சுவையான தண்டு கீரை பொரியல் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.